என்பதை தொட. எல்லாருக்கும் வணக்கங்க. இது பெப்பர்ஸ் டிவி. நீங்க பார்க்க போற ப்ரோக்ராம் double.com. ஒவ்வொரு வாரம் double.comல ஒரு கான்செப்ட் எடுத்து பண்றோம். ஜாலியா பண்றோம், காமெடியா பண்றோம், யார் மனசு நோக்கடிக்காம பண்றோம். இந்த வார கான்செப்ட் என்னன்னு இந்த கழுதை சொல்லும். நம்ம ஊர் நாட்டாம இவர் தான் நாட்டாம தலையெடுத்துனாங்க. வாங்க வாங்க, எந்த பிராடு வாங்க, சி எந்த பிராடு வாங்க. வாங்க வணக்கம். யாரா அந்த சின்ன சட்டை தள்ளி நிக்க சொன்ன? தள்ளி நில்லுமா இப்படி வந்து. அவங்க அந்த பக்கம் தள்ளி நிக்க சொன்னேன். இந்த பக்கம் தள்ளி வாமா. ரொம்ப நல்ல ஒரு மாதிரி தான் நடிக்கிறது. நீங்க நல்லவருன்னு சொல்ல வந்தேன். நானு ஒரு வருஷமா இவருக்கு பணம் கொடுக்குறேன். இவர் யாரு? இவரு வீட்டுக்காரு. ஓ வீட்டுக்காரர். அறிவட்ட பையில ஆம்பளையா இருந்துட்டு பொம்பளை கிட்ட பணத்தை வாங்கி வீட்டுல உட்காந்து சாப்பிடுறியா? உனக்கு அறிவு இல்லையா? ஆனா இல்லையா? நீ நாட்டாம மாதிரியே வீட்டுல இருந்து அப்படித்தான் சாப்பிட்டுக்கியா? வாயமுடுறா. இந்த பொண்ணு கல்யாணம் ஆகாம 3 வீட்டுக்காரர் மாத்திருக்குன்னா பாத்துக்க. என்றா நல்லா பெரிய பான அளவுக்கு தலை வச்சிருந்தா பிரச்சனை இல்லடா. அது என்ன விஷயம் கரெக்டா சொல்லணும். ஹவுஸ் ஓனர் இருந்தா இந்த அம்மா தான் வாயை திறக்கல. நீ அது முதல்ல சொல்லிக்கலாம்ல. அதுதான் சொல்ல வந்தேன். சொல்லி தொலைடா. என்னடா பிரச்சனை? ஐயா பிராதினான்னு கேட்டீங்கன்னா எப்பா அதே பிராது என்ன பிராது என்ன பிரச்சனை சொல்லு. 5 வருஷத்துக்கு அவனையும் சொல்ல விட மாட்டேங்கிற. சொல்ற. 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டை முருகனும் ஒருத்தன் வாங்கினாங்க ஐயா. யாரு? நீ இருக்கிற வீட்டையா? ஆமாங்கய்யா. சரிப்பா. அதுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ராமகிருஷ்ணன்றவங்க வாங்கினாங்கய்யா. அதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் வாங்கினேங்கய்யா. சரி. இப்ப அந்த வீட்டை வாங்கினதுல இருந்து இந்த அம்மா 1 வருஷமா வாடகையும் கட்டல, ஒன்னும் கட்டல, ஒரே பிரச்சனையாவே இருக்கு. இந்த வீட்டை நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னாக்கா இதை இன்னொருத்தங்க கிட்ட கொடுக்க போறேங்க. இந்த 4 பட்டி நாட்டாம நான் சொல்ல மாட்டேனா? கை நீட்டு போது டைலாக் நீ பேசுற. பிச்சு புறம்பிச்சு. அவனுக்கு விக்கிறதா இருக்கையா. இதான் பஞ்சாயத்து. நீங்க தான் பார்த்து ஒரு தீர்ப்பு சொல்லுவீங்க. சரி இப்ப பாக்குறேன். கோட்டி கழிச்சு காக்கும்போது ஒரு விஷயம் நான் சொல்றது கேட்டுக்குவேன். இதுல வருமானமே வராது. அவங்களுக்கு தீர்த்து வச்சா நமக்கு என்ன லாபம்? இந்த 4 பட்டிக்கு நாட்டாம என்ன பண்ணணும்னு தெரியும். ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்கப்பா. இந்த கல்யாணத்தெல்லாம் வாசப்பல்ல வாழை மரம் கட்டுறாங்களே, யானு தெரியுமா? தெரியாதுங்க. தெரியுமா? தெரியுமா? தெரியாதுன்னு சொல்லிட்டான். உனக்கு தெரியுமா? என்ன தெரியாதுங்க. என்றாமணி உனக்கு தெரியுமா? தெரியாதுங்க. ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆகல. கட்டலன்னா வாழை மரம் கீழே விழுந்துரும். இதை நல்லா புரிஞ்சுக்கணும்டா. ஏன்னா நீதி முக்கியம் இல்லடா, நேர்மை முக்கியம் இல்லடா, நியாயம் முக்கியம் இல்லடா, தர்மம் முக்கியம் இல்லடா, காசு பணம் துட்டு அமௌண்ட் அதான்டா முக்கியம். இப்ப நீ சொல்றத பார்த்தா 1 வருஷமா ஏன்றாமணி அந்த அம்மா அவனுக்கு வந்து வாடகை கொடுக்கல. மேல எதாவது தெளிச்சது. சொல்லுமா. அது கொடுக்க முடியலன்னா நாட்டாம உங்களை தேடி வந்துக்கிறேன். இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பா நீங்களே சொல்லுங்க. சரி கண்ணு சரி கண்ணு. என்றா நீ இருக்கிற வீடு 5 வருஷத்துக்கு முன்னாடி வேற ஒருத்தன் வேற வச்சு இப்ப 2 வருஷமா நீ வச்சிருக்க. ஒரு வருஷமா தான் நான் வச்சிருக்கேன். அந்த வீடு வந்ததுல உனக்கு பிரச்சனை இருக்கா? ஆமாங்க. ஒரே தலைவலியா. யாரடா மொத்தம் அது போவோம். ஏய் நான் கேட்க மாட்டேனா? சொல்லடா. 2 கிரவுண்ட் இருக்கு. 2 கிரவுண்ட். தம்பி நீ ஒண்ணு செய்ய. நம்ம இவரை அனுப்பிச்சு விடுறேன். ஆர்டிஓ ஆபீஸ். இது என்ன ஆபீஸ்? அது பத்திரம் பதிவு பண்றதுக்கு யாருக்கு தெரியும்? சரி அப்ப அந்த பத்திரம் ரிஜிஸ்டர் ஆபீஸ் என்ன பண்ணி உங்களுக்கு நல்லா தெரியுமா? சரி சரி. அங்க ஒருத்தர் ஐயோ இல்ல தெரிஞ்சிருந்தாரு சொல்லுவாங்க. அட பாவமே. சரி என்றா அந்த ஆபீஸ்ல இருந்து ஒரு ஆபீஸ் அனுப்பி விடுறேன். சரிங்க. உன்னோட பத்திரத்தை எல்லாம் கொடுத்துரு. ஒரு ஒயிட் பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்துரு. சரிங்க. அந்த வீடு 4ல இருந்து 80 பேருக்கு மாறிடும். ஐயா அதுக்கு பணம் எல்லாம் கொடுக்க மாட்டேன். ஒன்னும் பிரச்சனை படாத. ஏன்னா உனக்கு தலைவலி வருது. அந்த வீட்டுல வந்து பிரச்சனை இருக்கு. ஏன்னா அந்த வீட்டுக்கு போனேன்னு வச்சுக்க உனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வரும் கண்ணு. அப்ப 4ல இருந்து நீ தான் எங்க வீட்டுக்காரா? இந்த பொண்ணு நம்மளே வீட்டுக்காரு என்னையும் வீட்டுக்காரன்னு சொல்லுடா. சரி ரைட்டு. இதுக்காக இந்த பொண்ணு அந்த வீட்டுல வச்சுக்கலாம். என்ற மணி நீ இனிமே அந்த வீட்டுக்கு மாசம் மாசம் வாடகை கொடுக்கானா? ஜாலி. நான் வந்து மாசம் மாசம் உனக்கு பணம் தரேன். இது உங்க சம்சாரத்துக்கு தெரிஞ்சா? தெரியாதுடா. எப்படிடா தெரியும்? நான் சொன்னா தெரியுமா? செத்து போயிருடா. செத்து போயிருவேன். தெரியவே தெரியாது. அதான் வரேன். யாரு? இவங்க ஒரு அண்ணி. மனோரஞ்சிதா அண்ணி. மனோரஞ்சிதா அண்ணி. பேரை சொல்லி அண்ணின்னு சொல்லக்கூடாதா? வெறும் அண்ணின்னு மட்டும் சொல்லணும். கூப்பிடு. என்னடா பண்ணி? அண்ணி கூட்டு போய் அந்த வீட்டை பாத்துக்க. கூட்டு போயிட்டு பிடிங்க. வாங்க போங்க. வாங்க வீட்டுக்கு கூட்டு போங்க. நீங்க பாத்து போதானே. இங்க வாடாப்பா. இதுக்கு என்ன பிடிக்கணும்? ஏன்னா நாட்டாம் பக்கத்துல சொம்பு வச்சுட்டுதான் நாட்டாமனே நம்புவாங்க சில பேர். அதனாலதான் தம்பி கவலைப்படாத. அந்த இடம் போதுன்ட்டு வேற இடம் ஏதாவது அரேஞ்ச் பண்ணிக்க. ஏன்னா அந்த வீட்டுல உங்களுக்கு ராசி இல்ல. நீட்டு